ஹலோ நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, இயக்குனர் நடிகருமான பாக்கியராஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் இன்றைக்கி உடல்நல குறைவாக காலமாயிட்டார். ஹார்ட் அட்டாக் வந்து காலமாக்கிட்டார். இன்று தமிழ் திரையுலகில் மிகச்சிறந்த நடிகர், இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரின் ஒருவரான பாக்கியராஜ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். 1953 ஜனவரி 4 தமிழ்நாட்டில் பிறந்த பாரதிராஜா அவர்களின் சினிமா மீது மிகுந்த ஆர்வத்தால் தனது பயணத்தை தொடங்கினாப்புல. அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் எளிமையான கதை, நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் அனைவருக்கும் ரசிக்கும்படி ஒரு படமும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எளிமையான கதைகள், நகைச்சுவை, பல வெற்றி படங்களை இயக்கி தந்தவர் தான் பாக்கியராஜ். அது மட்டும் இல்லாமல் பல இளம் இயக்குநருக்கு அவர் முன்னுதாரணமாக இருந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். அவர் வந்து கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. அவர் எழுதுகிற ஒரு எழுத்துமே மக்களுக்கு மனசில் பதியும்படி இருக்கும். பாக்கியராஜ் அவருடைய திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பால் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் அவர். அது மட்டும் இல்லை, பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர். நிறையா படமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, அப்புறம் வந்து அது அசிஸ்டண்ட்டாக டைரக்ட் பண்ண 16 வயது நிலை, இதுமாரி பல படங்கள் இருக்குது. அது ஒரு படமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதில்லை தான், அந்த மாதிரி வகையான படம். அவரோட மறைவு வந்து குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சினிமாவும் காண்டி இந்திய சினிமாவுக்கே பெரிய வருத்தம் தான். ஸோ அவரோட மறைவுக்கு ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட திரைப்படங்கள் எல்லா தரப்பு மக்களையும் ரொம்பவே பெருசாக வரவேற்றுச்சு. அதனால தான் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வாழ்ந்து வந்தார். இயல்பாகவே நடிப்பு மற்றும் மனதில் இருக்கும் வசங்கள் தான் பெரும்பாலுமே அவருக்கு வெற்றி கொடுத்த வரிகள். அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னோடய பையனை வெற்றி பண்ணணும், எல்லா வருங்கால டேரக்டர்ஸும் வெற்றி பண்ணணும்னு நினச்சவர் பாக்கியராஜ். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி ஒரு பர்சனை கொடுத்ததுக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா பாக்கியராஜ், உங்களோட ஆத்மா சாந்தியோடைய பிரார்த்திக்கிறோம்.